மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள தோப்பு கிட்ட தான் இருக்கேன். டிரைவர் வர சொல்லுங்க. என்ன வந்துட்டாப்ல சசியா தம்பி நீங்க மாப்பிள்ள வந்துட்டாப்ல மாப்பிள்ள. சரி சரி வண்டியை கொடுத்து விட்டுறேன். சரி மாப்பிள்ள நல்லது மாப்பிள்ள. அண்ணே ஆனந்தண்ணே போன்ல சொன்னால அந்த டிரைவர் நான் தானே. தம்பி ஆனந்த சொன்னாப்ல உங்களை பத்தி. கேஸ் வண்டியெல்லாம் ஓட்டி இல்லை தம்பி. உங்க சொந்த வண்டி மாதிரி வச்சுக்கணும் தம்பி. இந்த இருக்கு சாவி வச்சுக்கங்க தம்பி. போங்க. சொந்த வண்டியிலே ரொம்ப நாள் ஆதங்கமா இருந்துச்சு. நல்ல மனுஷனா இருப்பார் போல. சொந்த வண்டி மாதிரி வச்சுக்க சொல்லிட்டாரு. சரி வண்டி எடுத்துட்டு போகும்போது பார்த்தது 1 மாசம் ஆச்சு. செல்லையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். கலெக்ஷனும் கொடுக்கல. ஆளையும் தென்படல. எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு தெரியலையே. எப்படியாவது ஆளை பிடிச்சாகணுமே. என்ன தலைவா சவாரி வேறு போல இல்லை இங்கே கிடந்தாச்சு. இப்போ தான் சவாரி போயிட்டு வந்தேன். டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன்னு நிற்கிறேன். உனக்கு வண்டி இருக்கு எனக்கு வண்டியே கிடைக்கல. பொழுதே போக முடியுதுயா. ஏய் போர் அடிக்குதியா. பாட்டுக்கிட்ட போடியா. அதெல்லாம் நம்ம வண்டியில கிடையாது. என்னையா இந்த காலத்துல செட்டு இல்லாத வண்டியா. 3 டயர் வலிக்கையா இருக்கு. செட்டு இல்ல. உங்க ஓனர் பார்த்தா சொல்றேயா. வண்டிக்கார் இங்கே தேடி வந்துட்டாரு. சசிகுமார் முதலாளி உங்கள்ட்ட போன் அடிக்கலாம் நினைச்சிட்டே இருந்தேன். நீங்களே வண்டிய சரியா போச்சு. ஒரு 10 நிமிஷத்துல பணத்தை போட்டு விட்டுறேன். உங்க தேடி வரல தம்பி. உங்ககிட்ட இருக்கிற பணம் பேங்கில் இருக்கிற மாதிரி. டயர் வலிக்காச்சுன்னு கேள்விப்பட்டேன். டயர் வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன் தம்பி. வீட்டுக்கு போய் டயர் எடுத்து மாத்திக்கங்க. வண்டிக்கு செட்டு வாங்கி வச்சிருக்கேன். அதையும் எடுத்து மாட்டிக்கங்க தம்பி. எப்ப தம்பி வர்றீங்க? என்ன மனுஷன் முதலாளி ஒரு 10 நிமிஷம் நீங்க வீட்டுக்கு போறக்குள்ளே நான் வீட்டுல வந்து நிப்பேன். சரி தம்பி. இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. இவரை போய் தப்பா நினைச்சிட்டமே. என்னாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை போன் அடிப்போம். மாப்பிள்ள நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இப்பயே எனக்கு 10,000 வேணும். எது 5 காசு சொட்டியா? 10 காசு சொட்டி கூட வாங்கியா. பணத்தை கொண்டு வேமா. முதலாளி வணக்கம். வந்துட்டேன். சொல்லுது 10 நிமிஷம் சொன்னி 5 நிமிஷத்துல வந்துட்டீங்க தம்பி. பரவாயில்ல தம்பி. வடசாமி அந்த ஆர்டர் போட்டு வாங்கணும் 3 டயரு. அதை மாட்டி விட்டுருங்க. செட்டு இருக்கு பாருங்க. பைபிள் செட்டு வண்டிக்கு மாட்டி விட்டுருங்க. சரி இந்த முதலாளி என்னப்பா அது? முதலாளி பழைய பாக்கி 10,000 கொடுக்கணும்ல. அதான் முதலாளி. சரிப்பா சரிப்பா. வேலையெல்லாம் முடிஞ்சுண்ணே. இன்னும் நீ போலையா? முதலாளி வண்டி வண்டி கரெக்டா தான் இருக்கு. உனக்கு வண்டி இல்ல. சாவியை வண்டியை வச்சுட்டு நடந்தே போ. நீங்க சொன்னது மாதிரி சொன்ன தம்பி. 5 நிமிஷம் தான் வண்டியை பறந்து கொண்டு வந்துட்டான் தம்பி. நீங்க எங்க இருக்கீங்க? வாங்க தம்பி சீக்கிரம். எவன் நம்மளுக்கு ஆப்படிச்சான்? எவன் தான் அந்த வண்டியை ஓட்ட வர்றான் பாப்போம். தம்பி நீ சொன்னது மாதிரியே சொன்னேன். 3 டயரையும் மாத்தி தரேன். வண்டிக்கு செட்டு வச்சு தரேன்னு சொன்னேன். 5 நிமிஷத்துல பறந்து வந்துட்டான் தம்பி. எடுத்துங்க தம்பி. சாவி எங்கப்பா? வண்டி சாவி அண்ணன்ட்ட கொடுப்பா. இதாப்பா நீ வண்டி எடுத்துட்டு போ. வண்டி எடுத்துட்டு போகும்போது பார்த்தது 1 மாசம் அணி வச்சிருக்கேன். கலெக்ஷன் கொடுக்கல. ஆளை பிடிச்சாகணுமே. பால்பேட்டையில இறங்கிட்டு என் வண்டி டிரைவரை பார்த்தீங்களா தம்பி? 1 மாசம் ஆச்சு தம்பி. ஆளையே பார்க்க முடியல. அண்ணே வண்டி சாண்டில் தான் நிற்கிது. வண்டியை நான் கேட்டேன். எனக்கு கொடுக்க மாட்டேச்சிட்டிய. அவனை நம்பி கொடுத்திய. வண்டி அவன்கிட்ட எதுவும் வாங்கலாம் முடியாதுண்ணே. தம்பி அப்ப என் வண்டி அவன்கிட்ட இருந்து வண்டி வாங்குறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஆனா அவன்கிட்ட இருந்து வண்டி வாங்கிட்டா எனக்கு ஓட்டுக்கு தருவீங்களா? மாறவே மாட்டேயா. சொல்லியா 3 டயர் வலிக்கா போச்சு மாத்தி தரேன்னு சொல்லுங்க. வண்டிக்கு செட்டு வச்சு தரேன்னு சொல்லுங்க. அடுத்த செகண்டே வண்டியை கொண்டுருவான். தானே தம்பி. வண்டியை வாங்கிட்டு வண்டியை உனக்கு தரேன் தம்பி. 3 டயர் வலிக்கையா இருக்கு. செட்டு இல்ல. உங்க ஓனர் பார்த்தா சொல்றேயா. பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். நீ காமிச்சிட்டா எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும்.